அங்கிள் சொல்லி தான் தெரியும். அது அத்தனை வியூஸ் போயிருக்குது, 55 லட்சம் பார்த்துருக்குறாங்கன்றது. ஸோ அத்தனை லட்சங்களுக்கு ஆண்டவர் அந்த பாடல் ஆசீர்வாதமாக வைத்திருக்கிறார். நாங்கள் எங்கே போனாலும் அந்த பாடல் மூலயமா கேட்க பெரிய சாட்சி என்னன்னா, எத்தனையோ வருஷம் குழந்தை இல்லாமல் இருந்தோம், அந்த பாடலை கேட்டோம், ஆண்டவர் எங்கள் கருவில் ஒரு குழந்தைய வச்சாரு, இன்னைக்கு நான் கன்சீவாக இருக்கிறேன், இன்னும் ஒரு 3 மாசத்துல டெலிவரி அப்படின்ற மாதிரி தான் எல்லாரும் வந்து அவங்க சாட்சியை சொல்றாங்க. அதை கேட்கும் போது அவ்வளோ சந்தோஷமா இருக்குது. ஆண்டவர் எங்க மூலயமா ஆண்டவர் எங்களுக்கு அந்த பாடலை தந்து மற்றவங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமா எங்களை வைத்திருக்கிறாருன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ நீங்களும் உங்க வாழ்க்கையிலையும் ஏதாச்சும் ஆசீர்வாதம் குறைவா இருக்குது அப்படின்னு சொல்லி இருந்தீங்க அப்படின்னா, இந்த நேரத்துல அந்த பாடலை விசுவாசமா எங்க கூட சேர்ந்து பாடுங்க. உங்க வாழ்க்கையில உள்ள எல்லா குறைவுகளும் அவர் நிறைவாக்கி உங்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து அவர் பெருக பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். சேர்ந்து பாடுவோம். நிச்சயமாகவே முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது. நிச்சயமாகவே முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது. சேர்ந்து சமமா கட்டி பாடுவோம். உன்னை பெருக பண்ணுவே, பெருக பண்ணிடுவே, உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிக்கவே, உன்னை பெருக பண்ணவே பெருக பண்ணிடுவே. நிச்சயமாகவே நிச்சயமாகவே முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது. நிச்சயமாகவே முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது. உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிக்கவே, உன்னை பெருக பண்ணவே பெருக பண்ணிடுவே, உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிக்கவே, உன்னை பெருக பண்ணவே பெருக பண்ணிடுவே. வரைந்தேன் உன்னை நான் உள்ளம் கைகளில், ஆக்கினேன் உன்னை நான் கருவில். வரைந்தேன் உன்னை நான் உள்ளம் கைகளில், ஆக்கினேன் உன்னை நான் கருவில். காப்பிடுவேன் உன்னை கண்ணின் மணி போல் ஜீவிய காலம் எல்லாம். காப்பிடுவேன் உன்னை கண்ணின் மணி போல் ஜீவிய காலம் எல்லாம். உந்தன் ஜீவிய காலம் எல்லாம். பாடுவோமா? நிச்சயம்